ஓகே. ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானாக யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தடவை அந்த டிஷ்ஷை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து சர்க்கரை பாகு. சர்க்கரை பாகு வந்து கரைச்சி சர்க்கரை பாகு எடுத்து அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன். இது கூட இது என்ன பார்த்தீங்கன்னா, வேறு என்ன பார்த்தீங்கன்னா, 1 கப்பு சாதம், 2 ஸ்பூன் கோதுமை மாவு, சாதத்தை 2 ஸ்பூன் தண்ணி, 1 கப்பு சாதத்தை 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அது கூட 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கப்பு ஆற வச்ச பால். நான் வந்து தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கவங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு பால் அவ்வளோத்தையும் நம்ம ஒரு ரவுண்டு மிக்சியில் ஓட விட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம சர்க்கரை பாகோடு மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா வந்து கொஞ்சம் திக்கான கண்டென்ஸ்க்கு வரும். அது வரும்போது என்ன செய்யணும், நம்ம தேவைக்கு நெய் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூனும் தாராள மனசு இருக்கவங்க நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? நானும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் பாலுங்கிறதுனால எனக்கு நெய் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. நானும் நெய் ஊற்றிக்கிட்டேன். அப்போது நெய் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் உறவுகளே, எவ்வளோ சூப்பராக திரண்டு வருதுன்னு. வாவ், சூப்பர்! உண்மையாகவே நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு எனக்கு வரும்னு. இதுதான் ஃபஸ்ட்டு தடவையாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே உறவுகளே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து என்ன செய்ய, அது வந்து நான் செய்யும்போது சட்டியில் ஒட்டாமல் கரண்டியோடு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் வந்து கொட்டிட்டு ஆற வச்சு பீஸ் போடணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நமக்கு பொறுமை இல்லை, ஆற விடுறதுக்கும் பொறுமை இல்லை. எப்படி தான் இருக்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணிட்டேன், சூடாகவே நாங்கள் கட் பண்ணிட்டே பாருங்கள், கையில் வைக்க முடியல, சூடு. சரி, சாப்பிட்டு பார்க்குறேன், சொல்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது உறவுகளே. வாவ், சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே. நான் வந்து என்ன தான் சேர்த்துங்கிறது சரியாக உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன்.